சொல்லக்கூடிய அப்பிரத்யக்ஷணம் என்று சொல்லக்கூடிய இடது வாக்கில் சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவானுக்கு பிரீத்தமான தானியங்கள்னால ஹோமம். ராகு பகவான் யோக போக்கியத்தை தரக்கூடியவர், பெரும்பாலும் சிற்றின்பத்தில் அதிக நாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட ராகு பகவான் அவருக்கு பிரித்தமான நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாகம் நம்மளுடைய கால் பகுதி தான் அவருக்கு ரொம்ப பிரித்தமானது. அதனால தான் ராகு தோஷங்கள் எதுன்னு இருந்தால் அவங்களுக்கு கால்வழி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் எங்களுக்கு குணமாயிடணும் அப்படின்ற வேண்டிக்கிறது. குழந்தை பேரு, திருமண தடை, இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். லக்னத்துல இருந்து 1ஆம் இடம், 2ஆம் இடம், 7, 8 இந்த இடங்கள்ல எல்லாம் ராகுவோ கேதுவோ இருந்தால் அதுக்கு பேர் கலத்திர தோஷங்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அந்த ராகு பகவானும் கேது பகவானுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட சர்ப்ப தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடணும், மாங்கல்ய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடணும், புத்திர தோஷங்கள் நிவர்த்தி ஆயிரணுன்ட்டு ராகு பகவானையும் கேது பகவான் மனசால பிரார்த்தனை படிக்கிறது. ராகு பகவானுக்கு பிரித்தமான முழு உளுந்துனால ஹோமம் பிரார்த்தனை படிக்கிறது. நகத்வஜாதன்னோ ராகு பிரஜோதயாது ஸ்வாஹா ராகவே ஸ்வாஹா ராகவே ஸ்வாஹா ராகவே ஸ்வாஹா. ஆதி தேவதா, பிரத்ய தேவதா, நட்சத்திர தேவதாபிய